உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். விளையாட்டா பண்ணது விபரீதமா மாறும் சத்தியமா எதிர்பார்க்கல விஜய். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாளதுமா அவளை ஹாஸ்பிட்டல்லே கொண்டு சேர்க்கணும். ஷோ, மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியாமலாம் பண்ணிட்டேன். ஒரு சர்ப்ரைஸா இருக்குமே, வித்தியாசமா இருக்குமே நினைச்சு தான் அப்படி உங்களை பண்ண சொன்னேன். பயமா இருக்கு விஜய், அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. இப்படி நடக்குமா? நான் பேசாம அவளை கொண்டு வீட்டில் விட்டுறலான் இருக்கேன். அடிக்கடி முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்போ ரொம்ப பயப்படுறா. ஆனால் ரொம்ப தைரியசாலி. இப்போ என்னன்னு தெரில, அடிக்கடி நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம ஊருக்கே போவோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு எவ்வளோ பிளான் வச்சேன் தெரியுமா? ஆக்சுவலாக நான் தான் சொன்னேன்ல சார் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. நானே அவங்கள்ட்ட ஒரு ஸ்டேஜில் வேண்டாம், உங்கள் ஹஸ்பண்டு தான் சர்ப்ரைஸ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லலான்னு நினைக்கும் போது அவங்க என்னை தட்டி விட்டுட்டு ஓடிட்டாங்க. சரி, ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் செய்யாது மேடத்துக்கு. ஒரு பயத்தில் மயங்கி தான் விழுந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் எப்படியும் கண் முழிச்சிருவாங்க. ஒன்றும் ஆகாதுல்ல விஜய், எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியலை. விளையாட்டு விபரீதாகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு கடைசி. பேசாமல் அவளை கொண்டு வீட்டில் விட்டுடலாமான்னு பார்க்குறேன். அவளும் கொஞ்ச நாளாக புலம்பிக்கிட்டே இருக்கா. நீங்கள் காலையில் போனால் ராத்திரி வரீங்க, சில நேரம் சண்டே கூட வீட்டில் இருக்கிறதுல மீட்டிங் ஓடிடுறீங்க. நான் ஒத்தையிலேருந்து நானே சமையல் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. என்கிட்ட பேசுறது கூட ஆள் இல்லை. சம்டைம்ஸ் ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிங்க. அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாள். பேசாமல் அவளை வீட்டில் கொண்டு விட்டுடலாமான்னு பார்க்குறேன். இன்னைக்கு கல்யாண நாள் வேறு இருக்குல்ல, அங்கேனா அம்மா அத்தை அண்ணன் எல்லோரும் இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. அவளுக்கு அங்கே தான் சேஃபு. நான் அவளை அங்கே நல்லா பார்த்துக்க மாட்டேஇருக்கணும்னு மனசுக்கு தோணுது. சரிங்க சார், விடுங்க. ஏதோ நீங்கள் என்ன வேணுக்குன்னா பண்ணீங்க. கல்யாண நாள், ஃபஸ்ட்டு கல்யாண நாள் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே, வித்தியாசமாக இருக்கட்டுமே நினச்சிங்க. அது இப்படி ஆகிட்டு. ஒன்றும் இல்லை, சரி விடுங்க. மேடம் முடிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. சும்மா பயத்தில் மயங்கி விழுந்துருப்பாங்களே தவிர வேறு ஒன்றும் இருக்காது, கவலைப்படாதீங்க. நீங்கள் டாக்டர் எப்படி இப்போ வந்து உங்களுக்கு அவங்க கிளியர் ஆகிட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க தான் சொல்லுவாங்க. மேடம், என் ஒய்ஃபுக்கு என்ன மேடம்? ஒன்றும் இல்லை மேடம், கண் முழிச்சிட்டாளா மேடம்? அவளை நான் பார்க்கணும் மேடம். என்ன சார், இந்த நேரத்தில் எவ்வளோ அசால்ட்டாக இருப்பீங்க நீங்கள்? நல்லபடியாக பார்த்துக்க வேண்டாம். எவ்வளோ தூரம் அவங்க பயந்துருக்காங்க தெரியுமா? பயத்தில் நல்ல வேலை, ஏதோ கடவுள் தான் உங்களை காப்பாற்றினாருன்னு சொல்லணும். அவங்க வயிற்றில் வளர குழந்தை சேஃபாக இருக்காங்க, நல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அதான் கொஞ்சம் சின்ன மயக்கம், மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்க குழந்தை உண்டா இருக்காங்க, நல்லபடியாக அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இப்படியே கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டிய இருப்பீங்க. ஒழுங்காக சாப்பிட கூட இல்லை போல 2 நாளாக. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்களா? என் ஒய்ஃப் மகா டாக்டர் கன்சீவாக இருக்காங்களா? என்ன சார், இன்னும் கன்சீவ் ஆனதே உங்களுக்கு தெரியாதா? சரியா போச்சு. உங்களை மாதிரி இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கிற ஆம்பளைங்களால தான் பொம்பளைங்க வாழ்க்கையே தலையெல்லாம் மாறுது. என்னன்னு சொல்கிறதுக்கு, அவங்க கன்சீவாக இருக்காங்க சார். அவங்களால கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேணாமா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. அந்த பயத்தோட இதுதான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. ஹெல்த் இஸ் ரொம்ப வீக்கு, ரொம்ப வீக்கு. நல்லபடியாக பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. இப்போ என்ன இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபில் சார், உங்களுக்கு உடம்பு இல்லைன்னு எப்படி பார்த்துக்கிறாங்க உங்களையும் சொல்ல. யூஸ்வலாக எல்லா வீட்லையும் அப்படி தான் ஒய்ஃப் அப்படி பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒய்ஃபுக்கு முடியலைன்னா என்னன்னு கேட்குறது கூட நிறைய வீட்டில் ஆள் இல்லை, இன்க்ளூடிங் என்னோட ஹவுஸில் கூட. என்ன சொல்கிறதுக்கு, அவங்க கன்சீவாக இருக்காங்க சார். டாக்டர் என்ன சொல்கிறீங்க? என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்களா? டாக்டர் உண்மையாவா? கடவுளே உனக்கு நன்றிப்பா. என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்களா? டாக்டர், என் ஒய்ஃபை போய் பார்க்கலாமா டாக்டர்? சார், பயந்துட்டே இருந்தீங்களே, பாருங்க கல்யாண நாள் அதுமா உங்களுக்கு நல்ல நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. போங்க சீக்கிரம் மேடத்தை போய் பாருங்க. மகா சாரி, என்ன மன்னிச்சிருமா. கல்யாண நாளதுமா சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் பண்ணேன். சத்தியமா நான் இப்படி ஆகும்னு நினச்சே பார்க்கல. என்ன மன்னிச்சிருச்சு எல்லாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமானவங்க யாருன்னு கேட்டா நான் தான் சொல்லுவேன். மகா, என்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு?
ஐயோ கல்யாணம் நல்லதுமா. காலையில் கோயில் போகணும், மத்தியானம் ஹோட்டல் போகணும், ஈவினிங் மூவி போகணும், நைட்டு இது கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணலாம் பிளான் வச்சுருந்தேன். கடைசியில் கல்யாணம் ஹாஸ்பிட்டலில் தான் செலிப்ரேட் பண்ணணுமா? என்னங்க ஆச்சு எனக்கு? நேற்று ஓடி வந்தேன், அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த விஜய் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசியே ஆகணும். என்னங்க அந்த விஜய் இருக்கார்ல, அவங்கள்ட்ட சொல்லியே ஆகணும். என்னை கடத்திட்டு போயிட்டாருங்க. விஜய் பாவமா, ரொம்ப ரொம்ப நல்லவர். தயவு செஞ்சு அவர் தப்பா எடுத்துக்காத. நான் போட்ட பிளான் தான். ஆக்சுவலாக எனக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, கிளம்புனேண்ணா. பாதி வழியிலே மீட்டிங் கேன்சல் ஆகிட்டு நல்ல வேலை பஸ் ஏர்லேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் உனக்கு ஏதாவது போய் கல்யாண நாள் கடையில் ஏதோ வாங்கி சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். அப்போ தான் ஏதாச்சுமா ஒரு கமலஹாசன் படம் மொபைலில் ஓடிட்டு இருந்தா பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆல்ரெடி பஸ்ஸில் வச்சு. அப்போ அந்த சீன் ஞாபகம் வந்து அதை மாதிரி நம்மையே கிட்னாப் பண்ணி கல்யாணால செலிப்ரேட் பண்ணக்கூடாது, வெட்டிங் ஆனிவர்சரி சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த பிளானை போட்டேன். விஜய் வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னார். ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவரை ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி தான் சொன்னேன். அவரும் சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால ஓகே சார் அப்படின்னு சொன்னார். அதான் நான் வரலான் இருக்கையில் நீ ஏன் பயந்து அவரை தள்ளி விட்டு ஓடி இருக்க. சத்தியமா அவர் பிளான் இல்லைம்மா, இது என்னோட பிளானு. என்னது உங்க பிளானா? ஷோ, ஆனா உங்களை மாதிரி உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. கமலஹாசன் படம் பார்த்தாராம், அதே மாதிரி கல்யாண வாழ்த்துக்கள் சொல்ல நினைச்சாராம். உங்களையெல்லாம் வச்சு நான் எவ்வளவு தூரம் பயந்துட்டேன் தெரியுமா? ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப ரொம்ப. நேற்று நடந்தது மறக்கவே முடியாது. என் உயிரை போயிருக்கும் கொஞ்ச நாள். உங்களுக்கு விளையாட்டா இருக்குல்ல? ஐயோ விஜய் போவோம், அவர் தப்பா நினைச்சிட்டோமே. ஷோ, எல்லாம் இவரை சொல்லணும். நல்ல வேலை இவர்கிட்ட எதுவும் வராமல் இருந்தேன். நீங்களும் உங்கள் பிளானும் போங்கங்க. சரி சரி, எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க பிடிக்கல. நீங்கள் கல்யாணம் நல்லதுமா வாங்க. இப்போ கோயில் இருக்காது, வாங்க வீட்டில் போய் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு கல்யாண நாளை இப்படியே செலிப்ரேட் பண்ணலாம். வாங்க, இங்கே இருக்க எனக்கு பிடிக்கலங்க. மகாக்குட்டி, என் செல்லம், என் தங்கம், ஐ லவ் யூ so much மா, so much. மகா, இன்னமும் உனக்கு புரியல. நான் அப்பாவாக போறேன். எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருந்துச்சு. சரி கல்யாண நாள் முடியட்டுமே, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலான்னு தான் இருந்தேன். உண்மையாவா சொல்றீங்க? டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஆமாம்மா, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. திட்டினாங்க, ஏன் இப்படி ஒரு பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்க தெரியாதா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்காங்க, ஹெல்த் இஷ்யூ ரொம்ப வீக்கு அப்படி இப்படின்னு திட்டினாங்க. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டி தங்கம். அத்தை அம்மா எல்லாத்தையும் பேசாமல் இங்கே வர வச்சுருவோம். நீ ஒரு வேலை செய்யக்கூடாது, நீ படுத்தே தான் இருக்கணும், பெட் ரெஸ்ட்டு. காலையில் உன்னை நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன், நான் இருக்கிறத உனக்கு டைமிங் சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவேன். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அம்மாட்ட அத்தைகிட்டே சொல்லிடுவேன், அவங்க ஒன்று பார்த்துப்பாங்க. சாயங்காலம் மேக்ஸிமம் சீக்கிரமாக வந்துடுவேன், கவலையே படாத என் செல்லம். என்னங்க அத்தைகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்களே. போங்க ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க. அத்தையும் அம்மாட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லணும். இந்த நல்ல நியூஸ் சொன்னால் கண்டிப்பாக அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. நம்ம கூப்பிட முன்னாடி அவங்களே ஓடி வந்துடுவாங்க. நம்ம ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் நம்ம விஜயை தப்பாக நினச்சிட்டோமே. நம்மன்னு இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையும் இப்படி ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா இப்படி தான் தப்பாக நினைப்பாங்க. எல்லாம் இவரை சொல்லணும். சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு தெரில. எப்பா கொஞ்சம் விட்டா நான் அவர் மண்டையில் மட்டும் ஏதாவது கிடந்திருந்தா கண்டிப்பாக தூக்கி வச்சு அடிச்சிருப்பேன். ஏதாவது விபரீதமாக நடந்திருந்தா. விஜயும் ஒரு விதத்தில் பாவம் தான். அவர் மனசில் நம்ம தப்பானவ, நம்ம அவரை ஏமாற்றிட்டோம், அவர் லைஃப்பை கெடுத்துட்டோன்னே நினச்சிட்ருக்காரு. அவர் லைஃப்பை நம்ம கெடுக்கல. காலமும் நேரமும் விதியும் நம்ம வாழ்க்கையை மாற்றி வச்சுட்டு. ஆனால் இதையே அவங்க அம்மா இன்னும் அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்காங்கன்னு தெரியல. அவங்க அம்மா இதை பேசினா மட்டும்தான் அவருக்கு இது புரியும். நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, அவர் பாவம்னு அவருக்கு நம்மளை புரிஞ்சுப்பார். அந்த நாள் என்னைக்கு தான் வரப்போகுதோ. நானும் சொல்லிட்டேன், அவருக்கு புரியவே மாட்டேக்கேன். மகா, கங்க்ராச்சுலேஷன் மகா. இந்த கர்ப்பிணிகள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் சாப்பிட்டே இருக்கணுமா, அப்புறம் ஹெல்த் நல்லா இருக்குமா. உனக்கு ஹெல்த்லாம் ரொம்ப வீக்குன்னு டாக்டர் கார்த்திக் சாரை திட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பாரு, தினம் ஒரு ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லாம் போட்டு குடிக்கக்கூடாது, அதில் சுகர் ஆட் ஆகும். ஹெல்த்துக்கு வீக் இல்லை, பேபிக்கும் வீக் இல்லை. அதனால இந்த ஃப்ரூட்ஸ்லாம் தினமும் கட் பண்ணி கம்பல்சரி நீ சாப்பிட்ற, ஓகேப்பா? நட்ஸு தினமும் கடிச்சு சாப்பிட்டு உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடு.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கேட்ட உடனே. மகாக்கு குழந்தையா? சத்தியமா என்னால நம்பவே முடியல. இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் உங்களை கேட்டிருக்கேன் வித்தியாசமா, அதெல்லாம் சாப்பிட்டா பிளட் நல்லா இன்க்ரீஸ் ஆகுமா. அப்புறம் நட்ஸ் கடையிலையும் சொல்லி வச்சிருக்கேன், இந்த தேன்ல ஊற வச்ச எத்தனையோ 41 நாள்ல ஊற வச்ச நட்ஸ்லாம் உண்டுமே, அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்குமா. அப்புறம் பீட்ரூட் ஜூஸுக்கு பத்தியா, அதுக்கு சாப்பிடு. அவர் சொன்ன மாதிரி நீ ஊருக்கு முடிஞ்சா போ, இல்லை அங்கே உள்ளவங்களை கொண்டு இங்கே வச்சாலும் வை. நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும், எதையும் நினச்சி யோசிச்சுட்டு இருக்காத மகா. நீ இந்த மாதிரி இல்லை, விளையாட்டா இருக்காத. ஒரு பாப்பாவுக்கு அம்மாவாக அம்மா ஆகிட. அதனால உனக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகம். இனிமேல் தான் உனக்கு பொறுப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப தூங்கிட்டுலாம் இருக்காத சரியா. காலையில் சீக்கிரமாக எந்திரி, எனக்கு தெரியும் நீ ஒரு தூங்கின்னு. காலையில் சீக்கிரமாக எந்திரி, கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே வாக் பண்ணு. கொடைக்கானலில் வாக்கிங்லாம் காலையில் போயிட்டு இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளேயே வாக் பண்ணு. அப்புறம் நல்ல சும்மா டீயே குடிச்சிட்டு இருக்காத, ஹெல்த் ட்ரிங்க்ஸாக குடி ஓகேவா. ஏதாவது உனக்கு வித்தியாசமாக சாப்பிடணும் போல இருந்தால் சொல்லி நான் அம்மாட்ட சொல்லி எடுத்துகிட்டு வரேன். சும்மா கிச்சன்லேயே இருக்காத, உனக்கு சமைக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஏதாவது நாக்கு ருசியாக சாப்பிட்ணும்னு சொல்லி நான் அம்மாட்ட சொல்லி கண்டிப்பாக கொண்டு வரேன். இல்லை வேணாம், அம்மா காலையிலாம் பண்ண தான் செய்வாங்க. டிஃபன் நான் காலையில் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கேன். காலையில் எந்திரிக்க உனக்கு எந்திரிச்சு சமையல் பண்ணலாம் கஷ்டமாக இருக்கும்ல. காலையில் மத்தியானம் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குமா. என்ன யோசிச்சிட்டே இருக்க மகா, கூடி ஃப்ரூட்ஸ் எல்லாம் உனக்கு தான் கூட எப்படி வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன நேற்று நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியோ. இங்கே பாரு, நேற்று நடந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை. உன் ஹஸ்பண்டு தான் கண்டிப்பாக கிட்னாப் பண்ண மாதிரியே பண்ணணும். நான் எதிர்பாராத விதமாக வந்து என் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு சொன்னார். நான் எவ்வளவோ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், ஆனால் அவர் இந்த அளவுலாம் இது பண்ண சொல்லலை. நான் உனக்கு கொஞ்சம் பயங்காட்டி வைப்பமே, என்னை நீ டீஸ் பண்ணியா அடிக்கடி, அது கொஞ்சம் டிஃபைன்ஸ் வாங்கலாமேன்னு தான் எக்ஸ்ட்ரீமாக நடந்துக்கிட்டேன். சாரி, எனக்கே இது கஷ்டமாக போச்சு, ரொம்ப ஊராக போயிட்டோமோ அப்படின்னு. சாரி மகா, நேற்று நான் ரொம்ப ஓவராக தான் போயிட்டேன், எனக்கே புரியுது. அதுவும் ஒன்னால தான், நீ எனக்கு கடுப்பேற்று போய் தான் நான் டென்ஷன் ஆனே தவிர எனக்கு இந்த மாதிரி கெட்ட எண்ணம்லாம் கிடையாது ஓகேவா. மறந்துடு, நேற்று நடந்தது தயவு செஞ்சு மறந்துடு. சாரி. ஓகே, அம்மாவெல்லாம் ஆயிட்டீங்க, எனக்கு கல்யாண நாள் வேற, 2 பேரும் எனக்கு ட்ரீட் கண்டிப்பாக வைக்கணும். ஏதாவது பார்த்து பண்ணுங்க. என் லைஃப்பில் மறக்கவே முடியாத நாள் மகா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மகாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. உனக்கு குழந்தை பிறந்தா நான் தான் கையில் தூக்குவேன் சரியா. அதுவரை நீ இந்த கொடைக்கானல் விட்டு போயிடாத. இங்கேரி, நான் இன்னும் உன்னை எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் சரியா. விஜய், சாரி விஜய், என்ன மன்னிச்சிரு. இதுக்கு மேலே உன்ட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்கறது எனக்கு தெரியல. இங்கே பாரு, உன்னை நான் ஏமாத்தன்னு ஒரு நாள் நினைக்கல. உங்கள் அம்மாட்ட கேட்டு பாரு, என்ன நடந்ததுன்னு நினைக்க உனக்கு புரியும். சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை ஏமாத்தலை. ஏமாத்தன்னு நான் மனசில் கூட நினச்சி பார்க்கல. நம்மளோட சூழ்நிலை இப்படி ஆகிட்டு, உனக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கைன்னு மாறி போச்சு. என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. இதை விட எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியலை. நேற்று சத்தியமாக நான் ரொம்ப பயந்துட்டேன். என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு கூட தோணிட்டேன். ஒரு நேரம் நினைச்சேன், கையில் எதுவும் இல்லையே, என் மண்டையை போட்டு பொழக்கிறதுக்கு இவனால என்ன உயிரோடையே வச்சிருக்க கூடாது, அந்த அளவுக்கு நான் யோசிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. நீ ரொம்ப நல்லவன். உன்னை கல்யாணம் பண்ணுற பொண்ணு, கொடுத்து வச்ச பொண்ணு. இப்படி நீ உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு என்ன நினச்சிட்டு இருக்காத. உனக்கு ஒரு வாழ்க்கை தேவை கண்டிப்பாக. நீ நல்லா இருக்கணும். சீக்கிரம் உன் கல்யாணத்தை நான் பார்க்கணும் விஜய். நான் கன்சீவ் ஆகி நான் கேட்குற முதல் ரெக்வெஸ்ட் உண்டேன், சீக்கிரமா கல்யாணம் பண்ண. என் குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்குள்ள உன் கல்யாணத்தை நான் பார்க்கணும். சாரி மகா, சாரி. உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன்னு எனக்கு புரியுது. சாரி, நான் தப்பானவன் இல்லை மகா, உனக்கு தெரியல. அன்னைக்கு இந்த விஜய் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கேன். உன்னை தப்பான இடத்துல கூட நான் நினைச்சது இல்லை. நேற்று ஏதோ சூழ்நிலை உன்னை பயம் கட்டணும் தான் நினச்சேன். சத்தியமா வேற எந்த எண்ணமும் என் மனசில் இல்லை. என்னை மன்னிச்சிரு. ஒரு கர்ப்பிணி பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொடூரமாக ஒன்று நடந்துட்டேன்ல. மகா, இந்த விஜய் எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் உனக்கு இருப்பேன். அது கூட உனக்கு பிடிக்கலனா உன் வாழ்க்கையிலே நான் வரமாட்டேன். ஏன் நீ இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேன் மகா. மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் மகா. விஜய், நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். நேற்று மட்டும் இந்த சூழ்நிலைக்கு வேற எவனா இருந்தா கண்டிப்பா சூழ்நிலை மாறி இருக்கும். ஆனா நீ என்ன பயங்கரன்னு எனக்கு தெரிஞ்சு. விஜய், நான் நல்லா இருக்குன்னு நீ ஆசைப்பட்டேன்னா சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. நீ கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நான் சந்தோஷமா மனசளவுல நல்லா இருப்பேன். எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலாகவே இருக்கு. நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணிட்டோமே, விஜய் இன்னும் இப்படி இருக்கிறாரு, நம்ம நினச்சி நம்ம காதலை நினச்சி அப்படின்னு. இங்கே பாரு, நீ எனக்கு பண்ணுற ஒரே நல்லதுன்னா அடுத்தது பார்க்கும்போது கல்யாணம் சொல்கிறேன். அதான் எனக்கு வேணும். ப்ளீஸ் விஜய், ப்ளீஸ். அப்புறம் இங்கே பாரு, உங்கள் அம்மாட்ட போய் கேளு, என்னை மகா ஏமாத்தினாளா இல்லை நாம அவளை ஏமாத்தினமான்னு ஒரு வார்த்தை எனக்காக கேளு. உனக்கு கண்டிப்பாக அதோட உண்மை புரியும் சரியா. என் குழந்தைய வயிற்றுல வந்த நேரம் உனக்கு இந்த உண்மை தெரியணும் சரியா விஜய். இங்கே பாருங்கம்மா, என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா. ஒரு பெரிய கம்பெனியில் 35,000 ரூபாய்க்கு சம்பளம், வேலை பார்த்துட்டு இருக்கா. எல்லா பிள்ளையும் நல்லா படிக்க தான் வச்சுருக்கோம். அப்புறம் என் பொண்ணுக்கு 25 பவுனாக நாங்கள் சக்திக்கு மீறி சேர்த்து வச்சுருக்கோம். கல்யாணத்தை நாங்கள் எடுத்து விடுவோம். அப்புறம் ஒரு வருஷம் உள்ள சீர் வருஷம் எல்லாமே நாங்கள் செஞ்சுருவோம். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, எல்லாமே நம்ம முன்னாடி பேசிக்கிறது நல்லது பார்த்தீங்களா.
ஐயோ இருக்கட்டுங்க இருக்கட்டும், எனக்கு தெரியாத நம்ம குடும்பத்தை பத்தி. மூத்த பிள்ளைக்கு நீங்க நல்லா செஞ்சீங்க வச்சீங்க, என்ன செய்ய நேரம் அந்த பிள்ளை ஓடி போயிட்டு. சரி சரி, என்னவோ நாங்க அது வேணும் இது வேணும்னா ஆசைப்படலை. பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும். எங்க பையனுக்கு ஒரு பெருமையா வேணும், பெருமைக்காவது கொஞ்சம் நாங்கள் நட்டுன்னு போடணும்ல, அதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. எங்கள்கிட்ட என்ன ஒன்றும் இல்லாமே இருக்கும். இருந்தாலும் வரக்கூடிய மருமக ஏதாவது போட்டுட்டு வந்தாங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என் பிள்ளையை மதிப்பாங்க. இங்க பாருங்க, நீங்க கேட்கறத விட ஒரு படி கூடவே நாங்க செய்வோம். எங்க அண்ணி நல்லா இருந்தா எங்களுக்கு அது போதும். உங்க மருமக தங்கமான பிள்ளையா இருக்குங்க. அந்த நேரத்துல இருந்து வேலையை இழுத்து போட்டு செய்யுது. வணக்கார வீடுன்னு கொஞ்சம் ஒரு பவுசு பந்தா இல்ல, குழந்தை வேற உண்டாயிருக்கா. நல்ல பிள்ளை, இந்த காலத்துல நல்ல பிள்ளைய அமையதே பெரிய குதிரை கொம்பா இருக்குது. ஒன்றும் இல்லம்மா, உங்க அண்ணியை நாங்க நல்லபடியா பாத்துக்கிடுவோம், நம்பி எங்க வீட்டுக்கு அனுப்பலாம். சரிம்மா, நேரம் போகுதுல்ல, நல்ல நேரத்தில் பொண்ணை பார்த்துருவோம். பார்த்து பேச வேண்டியதை பேசிடுவோம். இன்னைக்கு பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் நினச்சிக்கோங்க. நாளை போட்டு நம்ம இழுக்க வேண்டாம், சடப்படன்னு கல்யாணம் தைரியம் குறிச்சிருவோம் என்ன. சரி பொண்ணை கூப்பிடுங்கம்மா. புள்ள நல்ல பிள்ளையா இருக்கே. இவளை எப்போ பார்த்தது கடைசியா? இவங்க அக்கா கல்யாணத்துக்கு பார்த்தேன். தாவணி புடவை போட்டிருந்தா. புடவையில ஆள் ரொம்ப பெரிய மனுஷியா தெரியா. குடுமா காப்பி கொடு. அம்மா, பொண்ணு சூப்பரா இருக்கா, நயன்தாரா மாதிரிலாம் இருக்கா, என்ன அழகா இருக்கா. எனக்கு இப்படி ஒரு பொண்ணா? டேய் வாயை மட்டும் சும்மா இருடா, பொண்ணு அழகா இருக்கும்ல, பிடிச்சிருக்கல. என்னம்மா, எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துருக்கியா? மருமக பொண்ணு வரது என்ன, நாங்களே முடிவு பண்ணிட்டோம், நீ தான் எங்க வீட்டு மருமகன்னு. ஒன்றும் கவலைப்படாத. நீ படிச்சிருக்கில்ல, வேலைக்கு போகணும் ஆசை இருந்தால் வேலைக்கு போ. ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்தவரை வேலைக்கு போகணுன்னா விருப்பம் கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரே பையன், வீட்டில் சொத்து சோம்னா விருப்பத்துக்கு கிடக்குமா. கவர்மெண்ட் இன்ஜினியரு, மாதம் 1,00,000 ரூபா சம்பளம், மாதத்துக்கு ஒரு டூரும் உண்டு, எல்லா இடம் போய் பார்ப்போம். நீ வந்தால் ராணி மாதிரி இருக்கலாம் எங்கள் வீட்டில். நகை கொஞ்சமாக போட்டாலும் பொண்ணு போதும்னு ஏன் வந்தோம்? எங்களுக்கு பொண்ணு நல்லா அழகாக இருந்தால் போதும். நகைக்கு காசுக்கு எல்லாம் ஆசைப்பட்டவங்க நாங்கள் கிடையாது. சரி பொண்ணு ஏதாவது பேசணும் நல்லா இருக்குன்னு என் பையன் ஆசைப்படாமா. உன்னை பற்றி சொல்லு. என் பேர் காயத்ரி, நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். எனக்கு வேலைக்கு போகணுங்கிறது லட்சியம். நான் வேலைக்கு போய் எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கணுங்கிறது என்னோட ஆசை. எனக்கு பிடிச்சது எங்கள் அக்கா குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ கலர். எனக்கு பிடிச்ச போட்டு எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு. என்னம்மா சின்ன பிள்ளைங்க பாடம் பிடிச்சி ஒப்பிக்க மாரி ஒப்பிச்சிட்டு இருக்க? நல்லா வளர்த்துருக்கீங்க, சின்ன குழந்தைத்தனமா இருக்கு இந்த பொண்ணு. ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. சரி முகூர்த்த நாளா குடிச்சிருவோம். கலண்டரை எடுங்க. பயத்துல உளருக. மிச்சர் மாப்பிள்ள சரியான பொருத்தம். இவன் எதுக்கு இங்க வந்தா? அன்னைக்கு நல்ல மண்டைக்கு ஏற மாதிரி நானும் கொடுத்து தானே விட்டேன். சி, கொஞ்சம் கூட வெக்கமான எதுவும் கிடையாது போல. வந்து நிக்கிறத பாரு. ஒருவேளை இவ எதுவும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளோ, பொண்ணு பார்க்க வராங்க, அந்த நேரம் வந்து பிரச்சனை பண்ணு, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், வீட்டில் சமாளிச்சிருவாங்கன்னு. முடியாது. இந்த பிரியா இருக்கிறத வர நடக்க விட மாட்டேன். ஹாய் காயு, என்ன எல்லாரும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்களே. காயு, நீ கண்டிப்பா எதிர்பார்த்திருப்ப. நேற்று நீ பேசுனதுக்கு கோவப்பட்டேன், அப்புறம் யோசிச்சு பார்த்தோன்னு தான் புரிஞ்சுது நீ எதுக்கு கோவப்பட்ட அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாது காயு, இந்த அக்கா இருக்கிறத வர அவ்வளோ சீக்கிரம் ஒன்று வேற யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன். என்னோட லவ் உண்மையானது. ஆமா, யார் தம்பி நீங்க? வந்தது வராதமா எல்லாமும் எழுதிட்டு இருக்கீங்க, யார் நீங்க? ஓ, நான் என்னை பத்தி இன்ட்ரோ கொடுக்காம பேசியிருக்கேன் பார்த்தீங்களா? சாரி, நான் வேற யாரும் இல்லை, காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளோட லவ்வர் இப்போதைக்கு. நீங்க ஆசைப்பட்ட ஹஸ்பண்டா கூட மாறலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். கௌதம், எதுக்கு வந்தீங்க? இங்க பாருங்க, மரியாதை கழுத்தை பிடிச்சி வெளியே தரதுக்குள்ள கிளம்பிடுங்க. உங்களை யாரு கூப்பிட்டாங்க? என்ன கௌதம், கூப்பிட்டா வருவாங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம்? நீங்க காய் கூப்பிட்டா என்ன? அதான் நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க, நீங்க வாங்க அப்படின்னா சரி. என் ஒய்ஃப் பேச்சுக்கு மாறு பேச்சு எது? அதான் காலையிலே கிளம்பி வந்துட்டேன். ஆமா, மாப்பிள்ள யாரு? ஏய், என்ன பார்த்தா உனக்கு மாப்பிள்ளையே தெரியல? நான் தான் மாப்பிள்ள, கவர்மெண்ட் என்ஜினியர், மாசம் 1 lakh சேலரி வாங்குறேன். என்ன அலைய விருந்தாளி மாதிரி வந்துக்கிட்டு என்னமோ பேசிட்டு இருக்க லவருக்கு இவருன்னு. இங்க பாரு, ஒழுங்கா கிளம்பி போ. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அட, மாப்பிள்ள நீங்க தானா? இட்ஸ் ஓகே, என் அளவுக்கு இல்லாட்டாலும். இங்க பாருங்க மாப்பிள்ள சார், நானும் காயத்ரியும் சின்சியரா 7 months லவ் பண்ணிட்டு இருக்கோம். இது உங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். பொண்ணு கேட்க கூட வந்தேன். வந்த இடத்துல அந்த ஒரு மேடம் கேங்களே கண்ணாடி போட்டு, அந்த சொடாப்டி மேடம் என்னை திட்டி அனுப்பிட்டாங்க. ஆனா என் காயத்ரிக்கு என் மேல இருக்கிற லவ் அப்படிதான் இருக்கு. நாங்க வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இவங்க ஃபேமிலி கிட்டத்தட்ட 80s ஃபேமிலி. அப்படின்னா லவ்வுக்கு அகேன்ஸ்டா தானே பேசுவாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது எங்க ஃபேமிலி ப்ராப்ளம். நாங்க பேசி ஓரளவு முடிவெடுத்து கல்யாணத்துக்கு ஓகே வாங்கிடுவோம். தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காம கிளம்புங்க.
தம்பி சும்மா இருங்க தம்பி. நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி வந்து கெடுத்துட்டு இருக்கீங்களா தம்பி? ஏன் தம்பி, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா தம்பி? உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்ததுன்னா உண்மைதான். அதுக்கு இல்லாத போலன்னா என் பிள்ளைய பற்றி சொல்லாதீங்க. என் பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க தம்பி. அத்தை, லவ் பண்றது ஒன்றும் அந்த அளவு பெரிய கொலை குத்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த ஜென்ரேஷனுக்கு லவ் மேரேஜ் தான் ஒர்த்து. ரெண்டு மனசு சேராதது தான் கல்யாணம் சொல்றீங்க. சேராத மனசை சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம்? நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காயோட அக்கா தான். அவங்க பாவம் ரொம்ப இன்னசென்ட். அவங்களுக்கு ஒரு பிடிக்காத வாழ்க்கை பிடிச்ச வாழ்க்கையில எனக்கு தெரியாது. நீங்க பார்த்தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எங்க போனாங்க அவங்க? கை குழந்தையும் கூட்டிட்டு தேடாத இடம் இல்லை. அப்படிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை நல்லா நான் பார்த்துப்பேன். இங்க பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பணக்காரங்க எல்லாருமே தப்பானவங்க மோசமானவங்க கிடையாது. இல்லை தம்பி, இல்லை. நீங்கள் என்ன பேசினாலும் இது நடைமுறைக்கு நல்லா இருக்காது. எங்கள் பிள்ளைய நாங்கள் அப்படிலாம் கொடுக்கதா இல்லை. நாங்கள் சொன்னவனுக்கு தான் என் பொண்ணு கழுத்தை நீட்டுவா. நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க. என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அவள்கிட்ட எல்லாம் நாங்கள் பேசி தான் இந்த மாப்பிள்ளை பார்க்குற ஃபங்க்ஷனே வச்சுருக்கோம். எதையும் சொல்லி குழப்பி விட்றாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. காயு, இங்க பாரு, அத்தை சொல்றதும் கரெக்ட் தான். எல்லாரும் முன்னாடியும் எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்காத, கௌதம் தான் கல்யாணம் பண்ண போறேன்னு உடச்சு பேசிடு. இது உன் வாழ்க்கை என் வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டது. சரி, நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. வாழ போறது என்னவோ நம்ம தான். இந்த மிச்சர் மாப்பிள்ள இவனை கல்யாணம் பண்ணி நீ நல்லா இருப்பியா? இவன் உனக்கு சூட்டப்ளா? எங்க உன் மனசாட்சி இப்படி சொல்லு 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 காயு. பேச வேண்டிய இடத்துல பேசிடணும். இது நம்ம லைஃப். தாராளமா நீ பேசு. இங்க என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன உனக்கு பிடிக்கும் தானே? ஆமாவா இல்லையா சொல்லு. அதான் என் காய் சொல்லிட்டால என்னதான் பிடிக்கும்னு. இனி உங்கள்கிட்ட பேசி எந்த பலனும் இல்ல. என் காய்க்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. இந்த நிமிஷமே எங்க வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கோங்க போயிடாதீங்க. எல்லாரும் கல்யாணம் நடந்தா அக்ஷதை போடணும்ல. பெரியவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். கல்யாணத்தை ஆரம்பிச்சிடலாமா?